வெல்கம் டு எவ்ரிடே குக்கிங். இன்னும் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறீங்களா? மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பட்டனையும் பெல் ஐக்கானையும். எப்போது எங்களோட கனெக்டடாக இருங்க அண்ட் சப்ஸ்கிரிப்ஷன் ஃப்ரீ. இன்னைக்கு நம்ம ஹால்டிராம்ஸில் கிடைக்கிற மாதிரி கடலைப்பருப்பு ஃப்ரை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு நான் ஒரு 2 கப் கடலைப்பருப்பு எடுத்திருக்கேன். ஸோ முதல் வேளை நல்லா தண்ணி ஊற்றி க்ளீன் பண்ணிக்கோங்க. இதோ சூப்பராக க்ளீன் பண்ணியாச்சு. மறுபடியும் பருப்பு முங்குற அளவுக்கு தண்ணி விடுங்க. இதை அப்படியே நம்ம ஒரு மணி நேரம் ஊற விட போகிறோம். இதோ 1 மணி நேரம் ஆயிடுச்சு. பருப்பு நல்லா ஊறிடுச்சு. இப்போ இருக்கிற தண்ணியெல்லாம் நல்லா வடிகட்டிட்டு ஒரு நல்ல துணியில் இதை ஸ்ப்ரெட் பண்ணுங்க. இதை நம்ம இப்போ காய வைக்க போகிறது இல்லை. எக்ஸஸாக இருக்கிற தண்ணியை இந்த துணி உறிஞ்சிக்கும். அதுக்காக தான் ஸ்ப்ரெட் பண்ணுறோம். ஒரு 10 நிமிஷம் நம்ம டைம் கொடுக்கலாம். அதுவே தாராளமாக போதும். இதோ பருப்பு ரெடி. இதை அப்படியே நல்லா சூடான ஆயிலில் ஃப்ரை பண்ணி எடுங்க. நல்லா ஒரு லைட் ப்ரௌன் கலர் வரும். அது வரைக்கும் நம்ம ஃப்ரை பண்ணணும். பருப்பு நல்லா ஃப்ரை ஆயிடுச்சுன்னா கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாமே மேலே எலும்ப ஆரம்பிக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா ஃப்ரையான பருப்பெல்லாம் அப்படியே மேலே வந்துருச்சு. அதே மாதிரி கலரும் நல்லா சேஞ்ச் ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் வெளியே எடுத்துடலாம். இந்த பருப்பு ஆற இன்னுமே நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். எண்ணெய் உரியறதுக்காக நான் இங்கே டிஷ்யூ பேப்பர் யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் எக்ஸஸாக இருக்கிற ஆயிலெல்லாம் இந்த டிஷ்யூ பேப்பரை எடுத்துரும். இந்த பருப்பு ஆறுறதுக்கு முன்னாடியே மசாலாலாம் ஆட் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட்டு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக மிளகாய்த்தூள். நான் இங்கே 1/2 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். நீங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி கூடவோ குறைவோ ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக ஒரு பெரிய பிஞ்ச் பெருங்காயத்தூள் அண்ட் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சாட் மசாலா. இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விடுங்க. இங்கே சாட் மசாலா கூட ஆப்ஷனல் தான். உங்களுக்கு பிடிக்கும்னா போடுங்க, இல்லைன்னா அவாய்ட் பண்ணிக்கோங்க. நம்மளோட கடலைப்பருப்பு ஃப்ரை இங்கே சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. வேறொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோட உங்களை சந்திக்கிறோம். எங்கள் வீடியோஸ் எல்லாம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.